வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, வளமான சுகபோகம் நிறைந்த வாழ்க்கை, ஆரோக்கியமான நீண்ட ஆயுள், இது அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஒருவரிடம் இது அனைத்தும் இருந்து அவர்களிடம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த தம்பதியரோட வாழ்க்கை முழுமை பெறுவதே கிடையாதுங்க. திருமணமான 1 வருடம் அல்லது 3 வருடத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கணும். அப்பதான் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குங்க. இரு வீட்டாரிடமும் நல்ல சுமூகமான உறவு மேம்படும். இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய குழந்தை பேறு இல்லாத தம்பதியினர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் இருப்பாங்க. குழந்தை இல்லாமல் வருத்தத்தில் இருப்பவங்க நாளை வரக்கூடிய ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா ஓரிரு ஆண்டுகள்லேயே குழந்தை வரம் கிடைத்திடுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் உச்சம் பெறும் நாளையத்தான் ஆடிப்பூரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அற்புதமான ஆடிப்பூரம் நாளில் எந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து அம்மனுக்காக வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடிப்பூரம் நட்சத்திர தினமானது அம்பாளுக்குரிய சிறப்பு தினமாக பார்க்கப்படுதுங்க. சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில் தான் தங்களுடைய தவத்தையே தொடங்க ஆரம்பிப்பாங்க. ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாள். இந்த சுபதினத்துல தான் சக்தியாகிய உமாதேவி அவதரித்ததாக சிவபுராணம் கூறுதுங்க. ஆடிப்பூர நாள்ல தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துளசி மாடத்துல ஆண்டாளாக அவதரித்ததாகவும் கூறப்படுது. நாராயணன் ஆகிய ஸ்ரீனிவாசனோட பல்வேறு அம்சங்களாக சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் போன்ற ஆயுதங்கள் மட்டும் ஆழ்வார்களாக அவதரித்த போது பூமாதேவியும் ஆடிப்பூர நாள்ல தான் ஆண்டாளாக அவதரித்து ஆன்மீகத்துல ஆண் பெண் சமத்துவத்தை நிலைநாட்டினாருங்க. பூச நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரமாக திகழுது. சுக்கிரனோட அருட்கடாட்சம் முழுமையாக கொண்ட பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவாங்கங்க. அனைவரையும் நேசிப்பாங்க. இவர்களும் பிறரால் நேசிக்கப்படுவாங்க. பூரம் சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். சுக்கிரனோட அம்சம் கொண்ட தெய்வம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருங்க. அதனால தான் ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே மனதில் நினைத்து கணவராக வடித்து அவரையே மணந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் கை கூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் காதல் கிரகமான சுக்கிர பகவானோட அருள் கண்டிப்பாக இருக்கணும். சுக்கிரனோட அருள் இருந்தால் மட்டும்தான் காதலில் வெற்றி பெற முடியும். காதலில் வெற்றி மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையும் பெற முடியுங்க. அதனால தான் வருகின்ற அற்புதமான இந்த ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்பவங்களுக்கு சீக்கிரத்திலேயே திருமணம் கை கூடுங்க. தாய்மை என்பது பெண்களுக்கே உரித்தான ஒரு சிறப்பான தனி அம்சம். அதனால தான் உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னிலிருந்து உருவாக்கும் அன்னைக்கு இந்த ஆடிப்பூர நாளில் வளைகாப்பு சடங்குகள் நடத்தப்படுதுங்க. மயிலாப்பூர் கற்பகவல்லி அம்மனும், திருவாரூர் கமலாம்பாள், நாகப்பட்டினத்துல நீலாயதாட்சி அம்மன், திருக்கருகாவூர் கற்பராட்சாம்பிகை ஆகிய ஸ்தலங்கள்ல உள்ள அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று மதியம் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறுங்க. இரவுல பல்லாயிரக்கணக்கான வளையல்களை கோர்த்து வளைகாப்பு நடத்தப்படும். அம்மன் கோவில்களில் ஆடிப்பூர தினத்தில் நடைபெறக்கூடிய வளைகாப்பு சடங்கிற்கு வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க. வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனை அலங்கரித்த அனைத்து வளையல்களையும் வளையலை பிரசாதமாக வருகின்ற பெண்களுக்கு வளையல் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த ஆடிப்பூர தினத்துல
பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளாக அவதரித்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை மணந்து அவருடனே ஐக்கியமானாளுங்க. அதனால தான் இந்த தினத்துல திருவரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற கோவில்களுக்கு சென்று பெருமாளையும் ஆண்டாள் தாயாரையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பிரிந்த தம்பதியர்கள் ஒற்றுமையா சேருவாங்கங்க. அதே மாதிரி தொழில், வியாபார போட்டி, பண விரயங்கள் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும், பிரிந்த கூட்டாளிகள், நண்பர்கள் ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னாலோ, ஆடிப்பூர நாளில் ஆண்டாளை வணங்கணும் அப்படின்னா மீண்டும் ஒன்றிணைவாங்கங்க. திருவரங்கம், திருவில்லிபுத்தூர் கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாடுகளெல்லாம் நீங்கள் கண்குளிர பார்த்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்றவங்க நாளைய தினத்தில் வளையலை வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை அம்மனுக்கு சாட்சி முடித்ததுக்கப்புறம் பிரசாதமாக வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருவது அப்படின்றது அடுத்த வருடத்திற்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடுங்க. அதே மாதிரி திருமண தடை இருக்குது அப்படின்றவங்க நாளைய தினத்தில் இதே மாதிரி வளையல்களை வாங்கி கொடுப்பது அப்படின்றதையும் செய்திடலாம். அதே போல் அம்மனை வழிபாடு செய்வது அப்படின்றது நாளைய தினத்தில் கட்டாயம் செய்திடுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது திருமண தடை அகலுங்க. கூடிய விரைவில் திருமணம் உங்கள் வீட்டில் நடக்குங்க. காதல் கை கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நாளைய தினத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிந்த வளையல்களை வாங்கி கொண்டு போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், அம்மன் கோவிலுக்கு சாற்றுவது அப்படின்றத செய்திடுங்க. அன்றைய தினம் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியலை அப்படின்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு வளையலை கோர்த்து மாலையாக சாற்றி நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்யுங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் பூஜை செய்தாலும் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. யாரெல்லாம் நாளைய தினத்துக்கு கோவிலுக்கு போறீங்க அப்படின்றதையும், நாளைய தினத்தில் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.